பொங்கல் பரிசுலாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஆனால் ஒன்றுமே இல்லை சார் அதில். ஒரு கரும்பு கொடுத்துருக்காங்க, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ அரிசி. வேற எதுவும் கொடுக்கலையா? வேறு எதுவும் கொடுக்கல. வேலை சேட்டு வேலைக்கு வந்து ஒரு வேஷ்டியும், ஆம்பளை வேணும் ஒரு வேஷ்டி, பொம்பளை வேணும் ஒரு சேலை. துணி எப்படி இருக்கு? துணியெல்லாம் மட்டமான துணி சார். பார்த்தாலே தெரிகிறதா? எதுவுமே எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்கு வரும். இதுதான் அவர் கொடுத்த பொருள். பொங்கல் கரும்பு தட்டை மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு தான் கொடுத்தாங்க. கரும்பு தட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் கொடுக்கல? வேற ஒன்றும் கொடுக்கல சார். வண்டியில வர்ற மக்கள் பூரா பேசுறாங்க, பொங்கல் கூட இல்லை, ஒரே ஒரு தட்டு கரும்பு தட்டைக்கு இவ்வளவு நேரம் காத்து கிடந்தான் அப்படின்னு சொல்லி வண்டியில வர்றவங்க பூரா பேசுறாங்க. இப்படி செய்யறாங்க, அரசாங்க கட்சியில இருந்து இப்படி செய்யறாங்க. ஒரு பொங்கல் தட்டைக்கு இன்னும் துணி காத்து கிடக்கப்பான்னு சொல்லி வண்டியில ஏத்திறாங்க. ஒரே ஒரு தட்டை வாங்கிட்டு ஒரு கிளவி அந்த ஒரு தட்டையை கொண்டுட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது, இந்த ஒரு தட்டைக்கா காலையில இருந்து காத்து கிடந்தேன், 40 ரூபா உனக்கு வண்டி வாடகை கொடுத்துருக்கேன் ஐயா. போக 20 வர 20, 40 ரூபா வண்டி வாடகை கொடுத்துருக்கேன். போன தடவை அந்த பணம் கொடுத்தாங்களா 2000 ரூபா ஒவ்வொரு கார்டுக்கும்? ஆமா சார். இந்த தடவை எதுவும் இல்லை? ஏன் கொடுக்கல? இந்த தடவை வந்து மாசம் இந்த 1000 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. போன தடவை கொடுத்த அந்த பணம் உங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு? இருந்தாலும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு அவசர செலவுகளுக்கு வீட்டு செலவுக்கு ஆகும். நாங்க ஒரு 200 ரூபா அவங்க டாஸ்மார்க் கொண்டு போயிட்டாலும் அவங்களுக்கு 800 ரூபாய் கொடுத்துருவோம் சார். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த தடவை கொஞ்சம் இதாக தான் இருக்குன்றது. கொஞ்சம் இதுதான் சார். அவங்க மாசம் 1000 ரூபாய் அனுப்புறது வேற, அது ஒரு வேற பக்கம். இந்த 1000 ரூபாய் இப்ப கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன்னா பிள்ளைகளுக்கு கல்விக்குரிய அந்த ஸ்கூல் ஃபீஸுகளை கட்டி விடுறா அது ரொம்ப நிறைவா இருக்கும். பொங்கல் பரிசா ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி கேட்க. வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? வேற என்ன கொடுத்தாங்கன்னா என்ன சொல்றேன் எனக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். மளிகை ஜாமான் அந்த மாதிரி சில பொருட்கள் கொடுத்தாலும் எல்லாரும் வீட்டுக்கு இதா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த மண்டபம்லாம் இதெல்லாம் வந்து விலை குறைவானது, அதை நம்ம கொடுத்து பெருமைப்படுத்துறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி மளிகை ஜாமான் வெளிவான ஒன்று பெருசா கொடுத்தோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் போனு அப்புறம் டீனடா இருக்கவங்களுக்கு காசு அது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். அமௌண்ட் இந்த மாதிரி. மொபைல் எந்த மாதிரி? இல்ல அவங்களுக்கு யூஸ் ஆகுற போன், அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மண்டபம் இந்த மாதிரி கொடுத்துருந்தா பொங்கல் வச்சு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கலாம். பொங்கலுக்கு ஜீனி கொடுத்துருக்காங்க. இது வழக்கமாக கொடுக்குறது தான். இது போக எப்படி டிஃப்ரெண்டாக வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு பணம் தான் எதிர்பார்க்குறோம். ஐயா எடப்பாடி 2000 ரூபா கொடுத்துருந்தாரு, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல இந்த வாட்டி. ஆமா, எல்லாம் எடுக்கிறது ரைட்டு, முழுசா தெரியுற மாதிரி போடுங்க. இல்ல என்ன எடிட் பண்ணிடுறீங்களா? லைவ் ஒரு தடவைக்கு இல்ல, திருப்பி போட்டுட்டு இருக்கோனுங்க. வணக்கங்க. உங்க பேரு? வினோத். பொங்கல் பரிசுல வேஷங்கள்ல கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டீங்களா? தெரியல, வாங்கியிருப்பாங்க, நியூஸ்ல பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. அது என்னன்னு சொல்லுங்க. இல்லை, பொங்கல் பரிசு நாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். பொங்கல் வந்தாலே வந்து இந்த மாதிரி வீட்டில் ஊர் கிராமம் எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்னா, எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளுக்கே தெரியும் இந்த சேலை வேட்டி சட்டை பேண்ட்டு ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்குறத வந்து குவாலிட்டியாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வேறு பொருள் இது கொடுத்தா நல்லாயிருக்கும், பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை இந்தந்த பொருள்லாம் கொடுத்தா நல்லா இருக்குன்றத விட கொடுக்குற பொருளை வந்து குவாலிட்டியாக கொடுத்தாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பார்க்குறோம், இப்போ கூட யூடியூப்பில் போயிட்டுருக்கு, வாங்கி கீழே போட்டுட்டு போகிறாங்க. அதை பற்றி நீ குவாலிட்டி செக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான பொருள்ஸ் கொடுத்தாலே எல்லாருக்கும் யூஸ் ஆகும், அதை வச்சு பயனடைவாங்க. சும்மா நானும் கொடுக்குறேன்னு எதையாவது கொடுத்துட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். ப்ரோ வணக்கம்ண்ணே. பேர் ப்ரோ? சுபாஷ். சரி ப்ரோ, இப்போ ரேஷன்ல வந்து பரிசு பொருள் கொடுக்குறாங்க பொங்கலுக்கு, நீங்க சிஎம்மா இருந்தா என்ன கொடுப்பீங்க? அதாவது வழக்கமா கொடுக்கறத விட வித்தியாசமா என்ன கொடுப்பீங்க? வித்தியாசமானா எல்லாருக்கும் புக்கு ப்ரிஃபர் பண்ணலாண்ணே. வேற ஏதாவது புக்கு வேற வழக்கமா கொடுக்கறதே இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு அந்த பொங்கல் வைக்கின்ற அந்த ஒரு இதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட சேர்த்து ஒரு புக்கு கொடுக்குற மூலமா அவங்கள அதை படிக்க வைக்கிற கொஞ்சம் இம்போஸ் பண்ற மாதிரி, இம்போஸ் இல்லை,
அவங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுக்குற மாதிரி பண்ணலாம். நான் இப்போ வழக்கமாக கொடுக்குறது எல்லாருக்கும் சேர்த்து கொடுப்பேன். இப்போ நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறதே வச்சு. நம்ம இருக்கிற கொடுத்தாலே போறோம். இப்போ அதுவுமே சில பேர் கிடைக்க மாட்டேங்குது. அதை மட்டும் முன்னாடி இருந்தவருக்கு மணி கொடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதாவது பிளான் கொடுக்கலாம், சாம்பிளிங்ஸ் பிளான் சாம்பிளிங்ஸ் கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து பொங்கலுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இப்போ தீபாவளியில கேன்சல் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஏதாச்சும் கொடுக்கலாம் ப்ரோ. இவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் ஐடியா இல்லை. மேக்ஸிமம் மொபைல் தான் எல்லாருக்கிட்டே இல்லை. ஸோ நான் செய்யமானா ஆல் பீப்புள்ஸ்க்கு மொபைல் தான் அலோட் பண்ணுவேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ன மொபைல் எனக்கு பிடிச்சது ஓப்போ. ஸோ எனக்கு பிடிச்சதே மக்களோட விருப்பமே. ஸோ ஓப்போவே கொடுத்துட்றோம். உங்களை பணக்காரனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? பைத்தியம் முட்டில கொட்டாங்க தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா கனல் பைத்தியம். ஒரு ரேஷன் கடையில் வந்து அனுப்பாண்டியில் வந்து வேஷ்டி கொடுக்குறேன் இல்லை சேலை கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் 2 கொடுக்குறானா 1 கொடுக்குறானா? அப்போ ஒரு ஆள் மட்டும் கட்டினா போதுமா? ஒரு ஆள் கட்டினா போதுமா? பொங்கல் விழா சிறப்பாக வீட்டில் குடும்பத்தார் ஒட்டி இல்லாமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஜென்ஸ் கட்டினாலும் சரி, இல்லை லேடிஸு மனைவி கட்டினாலும் சரி, இல்லாட்டி புருஷன் கட்டினாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஆள் கட்டினா போதுமா? சொல்லுங்க பாப்போம். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. ஒன்று தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொங்கல் விழானாலே வேஷ்டி சேலைக்கு தான் அந்த காலத்தினுடைய மதிப்பு. இன்னைக்கு மக்கள் வந்து மேலை கலாச்சாரங்கள்லாம் நிறைய ஓடுது. அதனால இன்னைக்கு வந்து வேஷ்டி, அதை தான் வேஷ்டி வாரம்னு கொண்டு வர்றேன். அதை பழமையா புதுமிக்கிறேன் அதான் நடக்கு. இப்ப வேஷ்டி கட்டவே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லாவும் மயக்கும். கொடுக்குற வேஷ்டி சட்டையை கொஞ்சம் ஒழுங்கா நல்லதா கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான், குவாலிட்டியா கொடுத்தா நல்லா இருக்கும். சீலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. வேற வித்தியாசமா ஏதாவது கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நீங்க சிஎம்மா இருந்தா என்ன கொடுப்பீங்க? நான் சிஎம் ஓசியாலத்தையும் சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய். ஓசியாலத்தையும் கொடுத்துருவேன்னு. நல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக அதாவது ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. அரிசி அதுவே கொடுத்தாலே அவங்க சமைச்சுக்குவாங்கல்ல. டிஃப்ரெண்டாக கேட்குறேன், வித்தியாசமா. டிஃப்ரெண்ட்டானா பிரியாணியே கூட போடலாம். கூப்பிட்டு வச்சு வரவங்களுக்குலாம் பிரியாணி பார்சல் கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி. ஏன் பொங்கலுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு என்னடி தெரியும், நீ பாட்டு பேசுனா நான் பேசுறேன். பேரு தீப்தினா. உன்னோட இப்போ நம்ம ரேஷன்ல வந்து பொங்கல் பரிசு பொருள் கொடுக்குறாங்கல்ல, வித்தியாசமா இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு இருக்கும்ல, உங்களோட கருத்தை சொல்லுங்க. எனக்கு தோன்றதுன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகுற மாதிரி மரக்கண்டு கொடுக்கலாம். அது எப்பயுமே நம்மளுக்கு எப்படி சொல்றது, இப்ப பனை மரம் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா ரொம்ப வருஷம் குடிச்சு கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மரமா கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. இது போக வித்தியாசமா என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? வித்தியாசமான இன்னைக்கு கிராமத்து மக்கள் விவசாயம் பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வெறும் சர்க்கரையும் 1 கிலோ அரிசியும் கொடுத்தாங்கன்னா எப்படி பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு முன்ன கொடுத்த மாதிரி பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு இதாக பொங்கல் பரிசாக கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு மக்களுக்கு வசதியாக இருந்தது. இப்போ வந்து 1000 ரூபா, முன்னுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 1000 ரூபா இல்லை. அப்போ ஏழை எளிய மக்கள் வந்து பொங்கல் எப்படி சிறப்பாக கொண்டாட முடியும்? விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி ஒரு இலவச பொருள் கொடுக்குறாங்கன்னா, இலவச பொருள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக கிடைக்குன்னு தான் பார்க்குறோம். அந்த வாழ்வாதாரமே இல்லாத போது இப்போ வந்து மக்கள்லாம் ரொம்ப வெறுப்பாக இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கிறேன். என் பேர் தன்ராஜ், கிராமத்தில் இருந்து தான் வர்றேன். இப்போ கிராமத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு 3 நாள் இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, இது ஒரு விளையாட்டு போட்டிகள் தான் நடத்துவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் இதெல்லாம் வந்து மினிமமாக தான் இருக்கும். ஸோ கிராமத்தை பொறுத்தளவுக்கு இந்த டைமிங்கில் ஜல்லிக்கட்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நூலகம்,
இந்த நூலகம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு புக்கு அந்த மாதிரி ஒரு டொனேஷன் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளதுக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ விளையாட்டு இதில் வந்து எப்படி நம்ம கிராமத்துல ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு நிதி மாதிரி கொடுக்கலாம் கவர்மெண்ட். அது ஏன்னா இப்போ நார்மலான பீப்புளுக்கு அது கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பொங்கலுக்கு வேட்டி சிலை கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதுக்கு பேசாமல் அரிசி, அந்த அத்தியாவசிய பொருள், வீட்டு சமைக்க தேவையான பொருள் அது மட்டும் கொடுத்தா தேவையானதாக இருக்கும். ப்ளஸ் இந்த காசு கொடுக்குறாங்க பாருங்க, 500, 1000, அது மோஸ்ட் ஆஃப் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது இல்லை. எங்கள் ஊர்லேயுமே நிறைய இதில் கொடுக்க மாட்றாங்க. நிறைய இதில் வருது, ஆனால் ஒரு இதில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு இதில் வருது, ஒரு இதில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாடு பொருள் மட்டும் கொடுத்தாங்க. அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்றீங்கல்ல, எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும்? இவ்வளவுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, இவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும்னு உங்களோட இது என்ன? 2000 ப்ரோ, 2 or 3, அதுவே நார்மலானது தான். முதல்ல இந்த மாதிரி அந்த 1000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த தடவை எதுவும் கொடுக்கலன்றீங்க? ஓகே. இதுவரை என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அரிசி, அப்புறம் வேஷ்டி, சட்டை, அந்த மாதிரி தான் மக்களுக்கு தேவையானதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமே நம்ம ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரி தரலாம்னா செருப்பு தரலாம், வாட்ச் தரலாம், அந்த மாதிரி புதுசா அப்டேட் பண்ணி தரலாம். சும்மாவே தந்ததே இப்ப கொடுக்கறதுல ஒரே குவாலிட்டியில தர்றது மாத்தி இப்போ ஒரு வாட்டி ஒரு பொங்கலுக்கு வாட்ச், இன்னொரு பொங்கலுக்கு வேற செருப்பு, அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. பொங்கல் அவங்களே சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். பொங்கல் அவங்களே சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். பொங்கல் அவங்களே சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே.